ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்ஹி கொரல்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். உடான் திட்டத்தை 120 இடங்களுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த 10 ஆண்டுகளில் 4 கோடி விமான பயணிகள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் என கூறினார். நாட்டின் 2வது மற்றும் 3வது நிலை விமான நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்காக 29,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 100 புதிய விமான நிலையங்களை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் விமானங்கள் மற்றும் விமான நிலையத்திற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, ரொபோட்டிக்ஸ், நுண் வேளாண்மை, பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்ளும் விவசாயம் உள்ளிட்டவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பணியில் ஈடுபடுவர் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது $19,500 கோடி அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் இது $30,000 கோடி அளவுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை நாளை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் கொடி அசைத்து தொடக்கி வைக்கிறார். ஹைட்ரஜனை மின்சாரமாக மாற்றி செயல்படும் இந்த ரயில் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்பட உள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன், ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டும் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கி வந்துள்ள நிலையில் தற்போது அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த ஹைட்ரஜன் ரயில் தொடக்கத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியிருக்கிறது. பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவையை மத்திய அரசு அறிமுகம் செய்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி மற்றும் சட்டவிரோத ஊடுருவல் தொடர்பாக
மேற்கு வங்கம், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று 13 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். மேற்குவங்க மாநிலத்தில் கொல்கத்தா, வட மற்றும் தெற்கு 24 பர்கானா, முர்ஷிதாபாத் ஆகிய இடங்களிலும், ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத், உத்தரப்பிரதேச மாநிலம் சாரங்பூர், தில்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பங்களாதேஷில் இருந்து ரோஹிங்கியா பிரிவைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவுவதற்கு சில அமைப்புகள் வசதி செய்து கொடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கோயல் மாலிக் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி.பி. ராதாகிருஷ்ணனிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அவர் நேரில் வழங்கினார். கடந்த ஏப்ரல் மாதம் மேற்கு வங்கத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதுவரை ராஜினாமா செய்துள்ளனர். முன்னதாக ராஜினாமா செய்த அக்கட்சியைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பின்னர் பிஜேபியில் இணைந்தனர். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நகராட்சியில் நாளொன்றுக்கு 24 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு தரம் பிரிக்கப்படுவதாக இந்த இயக்கத்தின் மேற்பார்வையாளர் திருமதி சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். நான் எஸ்பிஎம் சூப்பர்வைசரா இருக்கிறேன். இங்க விருத்தாச்சலம் நகராட்சியில 33 வார்டு இருக்கு. 33 வார்டுலயும் ஒரு நாளைக்கு 26 டன் திடக்கழிவு உற்பத்தி ஆகிறது. ஈரக்கழிவு, ஈர இல்லாத கழிவுன்னு 113 அவுட் சோர்சிங் ஒர்க்கர்ஸ் எடுத்துட்டு போய் கண்டிப்பா வயலூர் எம்சிசி ஆர்ஆர்சியில தனித்தனியா பிரிச்சு வெட் வேஸ்ட் எல்லாத்தையுமே உரமாக்கி விவசாயிகளுக்கு இலவசமா வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ட்ரை வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம அரியலூர் சிம் ஃபேக்டரிக்கு பெயிலிங் பண்ணி ஏற்றி விடுறோம். 33 வார்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத குப்பைகளை திடக்கழிவுகள் அனைத்து சேகரிச்சு தரம் பிரிச்சு எல்லாத்தையுமே நம்ம ஏற்றி விடுறோம். அதுல சேலபிள் வேஸ்ட் எல்லாமே ஒர்க்கரே அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வரது எல்லாமே தனித்தனியா பிரிச்சு சேல் பண்ணிக்கிறாங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு எல்லாமே தரம் பிரிச்சு வழங்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு சராசரியா 24 டன் திடக்கழிவுகள் மக்களிடம் பெறப்படுகிறது. மக்களும் வழங்குறாங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க. உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்ஹி கொரெட்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உக்ரைன் நாடாளுமன்றத்தில் செர்ஹி கொரெட்ஸ்கியின் பெயரை அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்தார். எரிசக்தி துறையில் அவர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் குளிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றம் செர்ஹி கொரெட்ஸ்கியை பிரதமராக அங்கீகரித்தது. இதனிடையே உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் மிகாயிலோ ஃபெடரோவை அதிபர் திரு ஜெலன்ஸ்கி பதவி நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. வரும் 21ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று ஒடிசாவில் தொடங்கியது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா தேவி, சுதர்ஷன் ஆகியோரின் அலங்கரிக்கப்பட்ட தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இழுத்தனர். 9 நாட்கள் நடைபெறவுள்ள ரத யாத்திரை பண்டிகையின் போது லட்சக்கணக்கானோர் வருகை புரிவார்கள். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷாஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கத்தாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. 4வது மற்றும் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்ஹி கொரெட்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.